யாழ்ப்பாணம் அல்லைப்பிட்டி புனித பிலிப் நேரி தேவாலயத்தின் பங்கு பணியாளராக பணியாற்றிய அருட்தந்தை ஜிம் பிரவுன் அடிகளார் மற்றும் அவரது உதவியாளர் வென்செலாஸ் விமலதாஸ் ஆகியோர் 2006ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 20ஆம் திகதி காணாமலாக்கப்பட்டு இன்றுடன் 20 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அவர்களுக்கு நீதி கோரி இன்று நினைவேந்தல் இடம்பெற்றது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். போர்க்காலத்தில் இடம்பெயர்ந்த மக்களுக்கு உணவு மற்றும் நிவாரணப் பொருட்களை வழங்குவதில் முன்னின்று செயற்பட்டதுடன் அல்லைப்பிட்டி பகுதியில் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்கும் அவர் தீவிரமாக முயற்சித்திருந்தார். இந்நிலையில் அவரின் சேவையையும் தியாகத்தையும் நினைவுகூரும் வகையில் இன்று நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றதுடன் பேரணியும் முன்னெடுக்கப்பட்டது. 1990ஆம் ஆண்டு முதல் காணாமலாக்கப்பட்ட அனைவரையும் நினைவுகூரும் வகையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக ஜிம்ரான் அடிகளார் உள்ளிட்டோர் காணாமலாக்கப்பட்டு 20 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது தொடர்பில் இதுவரை உரிய பதில் கிடைக்கவில்லை என போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர். காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்து வரும் நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பில் உண்மையை வெளிக்கொணர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிகழ்வில் கத்தோலிக்க குருக்கள், துறவியர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். காணாமலாக்கப்பட்டவர்களை நினைவுகூரும் வகையில் பிரார்த்தனைகளும் இடம்பெற்றதுடன் அவர்களுக்கான நீதியை வலியுறுத்தி கோஷங்களும் எழுப்பப்பட்டன. காணாமலாக்கப்பட்டவர்கள் எங்கே உள்ளனர், அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதற்கான பதில்களை சர்வதேச சமூகமும் இலங்கை அரசாங்கமும் வழங்க வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காணாமலாக்கப்பட்ட அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கான போராட்டம் தொடரும் எனவும் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்துள்ளனர்.